பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய இந்த லேடி ஒரு ஸ்ட்ரீட் டான்ஸ்ல பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சடனா அவங்க கீழே படுத்து அவங்களுடைய வயிறை வச்சு அப்படியே வேகமா சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப சடனா அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ்லயே பிரசவ வலி வந்து அவங்களுக்கு அங்கேயே குழந்தையும் பிறந்துருது. அந்த குழந்தை வெளியில வரும்போது அப்படியே டான்ஸ் போஸ் கொடுத்துக்கிட்டே வெளியில வருது. இந்த டான்ஸ்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கான டேலண்ட் இருக்குது. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒருத்தன் அவனுடைய தலையை மட்டுமே யூஸ் பண்ணி அப்படியே தரையில ஸ்பீடா ஸ்பின் ஆகுறான். போக போக அவனுடைய வேகம் இன்னும் ரொம்ப அதிகரிச்சு அப்படியே கிரவுண்டையே ஓட்ட பண்ணிக்கிட்டு உள்ள போயிடறான். உள்ள இருந்து தண்ணியே வெளியில வந்துருது. அதுக்கு பிறகு இவனை பாத்தீங்கன்னா அவனுடைய கையெல்லாம் யூஸ் பண்ணாம வெறும் உடம்ப மட்டுமே பயன்படுத்தி காலெல்லாம் மேல தூக்கிக்கிட்டு அப்படியே பயங்கர ஸ்பீடா சுத்துறான். அவன் சுத்துற வேகத்துல அவனுடைய காலெல்லாம் ஹெலிகாப்டருடைய ரெக்க மாதிரி மாறி அப்படியே அவன் பறந்து போய் சீலிங்கே உடைச்சிக்கிட்டு வெளியில போயிடுறான். இன்னொருத்தர் ரொம்பவே திறமையா அவனுடைய தலையை மட்டுமே தரையில வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்கேட்டிங் பண்ணிக்கிட்டே போறான். அப்ப அவனுடைய ஆப்பனன்ட் தரையில எண்ணெயை ஊத்தி விட்டுறான். அதனால அவன் அப்படியே வலிக்கிக்கிட்டே வேகமா வெளியில போய் கீழே இருக்கக்கூடிய படிக்கட்டெல்லாம் டமால் டமால்னு இடிச்சுக்கிட்டு ரோட்ல கூட அப்படியே தலையை வச்சு தேய்ச்சிக்கிட்டே போய் ஒரு உடஞ்ச பிரிட்ஜில் இருந்து அப்படியே டமால்னு கீழே விழுந்துருவான். அப்பயும் அந்த ஸ்ட்ரீட் டான்ஸ் முடியவே இல்லை. எல்லாருமே அவங்களுடைய திறமையை காட்டி சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில 400 கிலோ எடை உள்ள சூப்பரா டான்ஸ் ஆடக்கூடிய ஒருத்தன் வருவான் பாருங்க. வந்து அவன் அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த ஸ்டேஜையே உடைச்சு விட்டுட்டு போயிடுறான். அது மட்டும் இல்லாம கடைசியா எகிரி ஒருத்தன் மேல விழுவான் பாருங்க. விழுந்த வேகத்துல அவன் அப்படியே தரையோட தரையா ஒட்டிக்கிறான்.